பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளையும் காண செய்த கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு நன்மையானவைகளை தருவாராக. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தை 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 30வது வசனமும், கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனமும். 1 Kings chapter 18 verse 30 and Colossians chapter 3 verse 13. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தை, நீங்கள் மனப்பூர்வமாய் மன்னிக்கும்போது நீங்களும் நன்மை பெறுவீர்கள், மற்றவர்களும் நன்மை பெறுவார்கள். நீங்கள் மனப்பூர்வமாய் மன்னிக்கும்போது நீங்களும் நன்மை பெறுவீர்கள், மற்றவர்களும் நன்மை பெறுவார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எலியாவை குறித்து இந்த பகுதியில் பார்க்கிறோம். இப்பொழுது எலியா அங்கு இருக்கிறதான ஜனங்களோடும் பாகால் தீர்க்கதரிசிகளோடும் ஏன் ஆகாபோடும் நின்று கொண்டிருக்கிறார். ஆகாப் எலியாவை பகைக்கிறவர். எலியாவை ஆகாபுக்கு பிடிக்காது. ஆனால் எலியா பலிபீடத்தை செப்பனிட்ட போது ஆகாபுக்கும் சேர்த்து அவர் செப்பனிடுகிறார். அந்த 12 கற்களை அங்கே வைக்கும்போது அதில் ஆகாபும் அதில் செப்பனிடப்படுறார். அவருக்காகவும் இப்போ எலியா ஜெபிக்க போகிறார். பலிபீடம் என்றாலே நம்முடைய இருதயத்தை குறிக்கிறது. நம்முடைய இருதயத்தை செப்பனிடுகிற காரியத்தில் மனப்பூர்வமாக நமக்கு விரோதமாக செய்கிறவங்களையும் நாம் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சில இடங்களில் அது கடினமாக இருந்தாலும் அதை நம்ம பயிற்சி செய்யணும். இந்த நாளில் உங்கள் மனதில் யாரெல்லாம் மன்னிக்க முடியாமல் நீங்கள் இருக்கீங்களோ, இந்த காலைவேளையில் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறாரு, நீங்கள் அதை செப்பனிடுங்கள். அதை தான் கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் ஆண்டவர் நமக்கு இந்த காலைவேளையில் வார்த்தையை கொடுத்தாரு. ஒருவர் மேல் ஒருவர் குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் மன்னியுங்கள். இப்போ இந்த மன்னிக்கிறதுனால பலிபீடத்தை எலியா ஆகாபுக்கும் சேர்த்து செப்பனிட்டதுனால என்ன நடந்தது? அங்கே ஒரு பெருமழை இரைச்சல் சத்தம் கேட்கிறது. 3.5 ஆண்டுகள் இல்லாத பனியும் மழையும் இப்பொழுது பெய்கிறது. யாருக்கு முதல்ல அது பெய்யுது? 3.5 ஆண்டுகளாக தண்ணியே இல்லாமல் அந்த பஞ்சத்தில் இருந்த எலியாவுக்கு அது பெய்யுது. எலியா நன்மை பெறுகிறார். இப்போ அந்த நன்மையை யாருக்கும் கிடைக்குது? அவரை பகைத்து கொண்டிருக்கிற, அவருக்கு சத்துருவாய் இருக்கிற ஆகாபும் ஏசபேலும் அந்த மழையை பெறுகிறார்கள். அப்போ நாம் மன்னிக்கும் போது நாம் மாத்திரம் நன்மை பெறுவதல்ல, மற்றவர்களுக்கும் கர்த்தர் அந்த நன்மையை தருகிறார். சிலருடைய வாழ்க்கையில் இந்த மன்னியாத தன்மை இருக்கும்போது அது அவங்க வாழ்க்கையில் அளவு கடந்த சர்க்கரை வியாதி, அளவு கடந்த பிளட் ப்ரெஷரு, அளவு கடந்த சோகங்கள், துக்கங்கள் அது மனதிலே குடிகொள்ளுகிறது. மருத்துவத்துறையிலும் இன்றைக்கு மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், மருந்து மாத்திரைகளால் இந்த சர்க்கரை வியாதி குறைய மாட்டேங்குது, பிபி குறைய மாட்டேங்குது, சில வியாதிகள் குறைய மாட்டேங்குது, அவர்களுடைய துக்கம் போகலை, அவங்க மனதுக்குள்ளே ஏதோ ஒரு எரிச்சல் இருந்து கொண்டே இருக்கிறது. இது மருத்துவ ரீதியாகவும் கண்டறியப்பட்டிருக்கிறது. அதற்காக மருத்துவர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு பிபி சுகர்லாம் நார்மலாகி உங்கள் மனது நல்லா மகிழ்ச்சியாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கர்த்தர் கொடுத்த பாதையில் நடத்தணும்னா நீங்கள் முதலாவது யாரெல்லாம் மன்னிக்கலையோ அவங்களாம் மன்னிங்கன்னு சொல்கிறாங்க. வேதம் அதை நமக்கு திரும்ப திரும்ப நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. இந்த நாளிலும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைபாடுகள் நீங்கள் வேண்டுமானால் மன்னிக்க முடியாத இடத்துலையும் கூட என்ன செய்யுங்க? மன்னித்து விடுங்கள். உங்கள் மனதிலிருந்து கசப்பை எடுத்துருங்க. பலிபீடத்தை செப்பனிடுங்க. அதை நீங்கள் மனப்பூர்வமாக செய்யும்போது நீங்களும் நன்மை பெறுவீர்கள், மற்றவர்களும் நன்மை பெறுவார்கள். இயேசு கிறிஸ்துவே நமக்கு அது ஒரு முன்மாதிரி. அவரே சொன்னார், சத்துருக்களை சிநேகியுங்கள், மனப்பூர்வமாய் மன்னியுங்கள், அப்பொழுது பூரண சர்க்குணராகிய உங்கள் பிதா
உங்களுக்காக மனமிறங்குகிறவராய் அவர் இருக்கிறார். ஆகவே இந்த காலவேளையில் மனதிலிருந்து கசப்பை எடுங்க, மன்னிப்பை கொண்டு வந்துடுங்க. ஏராளமான நன்மைகளை, தாராளமான நன்மைகளை நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்க, மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள அனுமதியுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? பிதாவே, இந்த நாளிலும் நீர் கொடுத்ததான உடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எந்த இடத்துலெல்லாம் உடைய பிள்ளைகள் மன்னிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ, அது அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் நீர் அவங்களுக்கு பலன் தந்து அந்த பலிபீடத்தை செப்பனிட உதவி செய்யுங்கப்பா. எலியா அந்த பலிபீடத்தை ஆகாபுக்காகவும் செய்தது போல ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் தங்களை விரோதிக்கிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ண, அவர்களையும் மனப்பூர்வமாய் ஆசீர்வதிக்க நீர் அவர்களுக்கு பலன் தாங்க. இதனால் அவருடைய உடல்நிலை நல்ல ஆரோக்கியத்திலும், மனநிலை நல்ல ஆரோக்கியத்திலும், அவர்களுக்கென்று நீர் கொடுக்கப்பட்ட வாழ்வை மகிழ்ச்சியோடும் அன்போடும் வாழத்தக்கதாக எங்கள் தேவனாகிய கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த நாளில் அவங்க எடுத்துக்கொள்ளுகிற வேலைகள், ஊழியங்கள், பிரயாசங்களில் கர்த்தருடைய கரமிருந்து நடத்தட்டும். துதிக மகிமையெல்லாம் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே இந்த நாளை உங்களுக்கு நன்மையாய் தருவாராக. ஆமென்.